வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஐத்திங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பற்றி தான் ப்ரோ பார்க்க போகிறோம். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னால் என்ன அப்படின்றது கேள்வி எதனா இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டு என்பது நம்ம ஒரு பர்டிகுலரான ஆப்ஸ் யூஸ் பண்ண தெரியல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்பை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். அந்த கட்டமைப்பில் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீனில் நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப் தயாரித்து விட்டுருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்புங்க. நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரெக்கார்டர்னு இருக்கும். அந்த எக்ஸ் ரெக்கார்டர் தான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கம்மி எம்பிங்க, ஆனால் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஆப்புக்குள்ளே என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஆட் இதுதான் நம்ம சொல்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டரு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் காமிக்குது. நம்ம செட்டிங்ஸ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 725 வருது. குவாலிட்டி ஹையில் தான் இருக்குது. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே பேசி. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கேமரா வர வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அன்னேபிள் பண்ணனா கேமரா ஓப்பன் ஆகும். திருப்பி அது தேவையில்லை அப்படின்றப்போ அது எடுத்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷு மெயினு. ப்ரெஷ்ஷு கண்டிப்பாக ஆட் பண்ணிங்கன்னா தான் இப்போ நான் அந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிங்கன்னா இது சொல்கிற கரெக்டாக இந்த வட்டம் போட்டு காமிப்பேன். ப்ரெஷ்ஷு நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி லாங்குவேஜ் என்னான்னு கொடுத்துங்க. ஷேர் பண்ணுறதுனா கூட இதிலே ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல அட்வான்டேஜான ஒரு ஆப்புன்னு தான் சொல்லுவேன். டவுன்லோட் ஸ்டோரேஜ் நம்ம எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வைக்கலாம், அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது எந்த இடத்துல சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது கூட காமிக்குது. நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே வந்துடுங்க. இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஹோம் பட்டன் ஐத்தி இந்த புள்ளி மாதிரி வருதுங்க இல்லையா, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ், அப்புறம் ஸ்டாப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பாஸ்ன்ற இடத்துல ஆல்ரெடி அது மாதிரி வந்திருக்காது. ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது மாதிரி வருது. உங்களுக்கு அது ஸ்டார்ட்டுன்னு வரும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் சர்க்கிள் கரெக்டாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இது மூலிமா நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சேனலை. கூட வர பெல் சிம்பிள் ஆகிட்டிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம இதில் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், உதவுறேன் நான் கண்டிப்பாக. நீங்கள் எவ்வளவு என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பா.